வணக்கம். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆஸ்ட்ரல் ட்ராவல் பண்ணுறோம். இப்போது ஆழ்ந்த தியானத்தில் சமாதி நிலை பழகும்போது பல்வேறுபட்ட உலகங்களுக்கு, அதாவது என்னென்னா, அந்த அந்த கிரகங்கள் நினச்சிக்கிறோம். அது வந்து நம்ம பேசுகிற சந்திரன் சூரியன் இணைப்பு, அப்புறம் அந்த 7 சக்கரங்கள், இதெல்லாம் நம்ம பற்றி பேசும்போது இது வந்து ஆரம்பத்தில் வந்து புரியாததாக இருக்கும். உங்களுக்குள்ளே வந்து என்னென்னா என்ன நடக்குது, எல்லோரும் வந்து குண்டலினி சக்தி மேலே போகுது, அது முதுகு தண்டு வலி மேலே போகுது, அதுக்கப்புறம் நெற்றிக்கண், அதுக்கப்புறம் 10வது வாசல், அதுக்கப்புறம் உச்சிப்படி வலி, சகஸ்காரம் வலி, ஆற்றல் உள்ளே வருது உள்ளே போகுது, அது மூலாதாரம், அப்புறம் சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்னி, அடுத்து சகஸ்காரம். இந்த 7 சக்கரங்கள் தான் நமக்கு பிரதானமாக சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு வண்ணங்கள், அதுக்கு இதெல்லாம் சொல்லியிருக்கோம். ஆனால் நான் எனக்கு வந்து இப்போ உணர்ந்ததை நான் எனக்கு புரிஞ்ச வகையில் நான் ட்ரை பண்ணுறேன். நான் வந்து சமாதியில் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணதெல்லாம் நான் என்னோடய அனுபவத்தில் பார்க்கும்போது சில உண்மைகள் இப்போது இதுக்கு இந்த உணர்தலுக்கு முக்கிய காரணம்னு கேட்டிங்கன்னா, விவேகானந்தர் அவங்களோட கூற்றில் ஒன்று சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த காலகட்டத்தில் இந்த ரைட் நவ் இந்த இந்த 2026 இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும்னு சொல்லியிருந்தாருன்னா, அந்த மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும் சந்திக்கும் புள்ளி. அதாவது என்னென்னா, நீங்கள் அந்த பிரபஞ்சத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம அந்த அண்டத்தில் உள்ளது அந்த பிண்டத்தில் எப்படி நடக்குதுங்கிறத நம்ம வந்து சயின்ஸாக பார்த்துருவோம், நமக்கு தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருந்தார். விவேகானந்தர் வந்து அவரோட காலத்தில் சொல்லிட்டு போனது இப்போ இது நடக்குது. அதை வந்து அறிவியலும் சொல்லிடுறாங்க. இதை டெஸ்லா சொன்ன மாதிரி நம்ம மனசில் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், என் மனசில் என்ன ஓடுதுங்கிறது ஒரு ஃபோட்டோ எடுத்து எப்படி இருக்கும், அந்த மாதிரி இது 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 ஒரு இது ஒரு விதமான சயின்ஸில் ஒரு பிரபஞ்சத்தை அப்படி உங்கள் கண் மாடி கொண்டு வருது. இந்த இந்த என்ன சொல்கிறது, ஒரு படம் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு கேலக்ஸி, அப்புறமா வந்து இப்போ ஒரு டோரை ஓப்பன் பண்ணோன்னே அடுத்த கேலக்சிக்குள்ளே போவோம், போர்ட்டல் ஓப்பன் ஆகினோடனே இன்னொரு உலகத்துக்குள்ளே போயிடுவோம். அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. அதெல்லாம் எப்படி சாத்தியம்னா, நம்ம அந்த உடலோடு போனோமா அப்படின்னா இல்லை. நான் என்னோட அனுபவத்தை இதில் உங்களுக்கு நான் ஷேர் ட்ரை பண்ணுறேன். அப்போ என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சயின்ஸில் படிச்சிருப்போம், ஒரு செல் 2 செல், அதுக்கப்புறம் இப்போ மனிதன் வரைக்கும் இருக்கிறது. அப்போது எல்லாருமே இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுவாங்களா, அவங்க ட்ராவல் பண்ணுறது வந்து நமக்கு புரியலையா, இல்லை நாம் வந்து அதை சொல்ல தெரியலையா அப்படிங்கிறத தாண்டி இது வந்து வேத காலத்துலேயும் எழுதப்பட்டிருக்கு. வேத காலத்தில் நம்ம இன்னும் என்ன எப்படி சொல்லணும்னா, இப்போ என்னோட ட்ராவல், அந்த ஆஸ்ட்ரல் ட்ராவல் எப்படி நிகழ்ந்தது, அது சயின்ஸாக உங்கள்கிட்ட சொல்லணும், அப்படிதானே? அப்போ தான் உங்களுக்கு புரியும். நான் வந்து இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன், திருமூலர் 3000 ஆண்டுகள் இருந்தார் அப்படின்னா, 3000 ஆண்டுகள் இருந்தாருங்கிறது என்ன ப்ரூஃப் இருக்குது? அவர் இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் இருக்கான்னு டைரி வச்சுருக்காரா, இல்லை அப்போ வந்து வருஷத்துக்கு ஒரு பாடல் தான் எழுதினாருன்னா அப்போ அந்த ஒரு பாடலில் வருஷத்துக்குன்னா ஃபுல்லாக அந்த ஒத்த பாடல் வச்சுட்டே இருந்தாரா? புரியுது அவங்களுக்கு, இது தர்க்கமாக பண்ணலாம். ஆனால் அதில் இருக்க ஒரு சயின்ஸை இப்போ நம்ம புரிஞ்சுக்கணும்ல. இப்போ இருக்க இந்த குழந்தைங்கிட்ட போய் இப்போ நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க, அது கேள்வி கேட்கும். என்ன கேட்கும்னா, அது எப்படி, அது பதில் சொல்ல தெரியும்ல நமக்கு. அப்போது நம்மளோட பதில் எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த நம்மளோட வரலாறு ரிக் யஜு சாமம் அதர்வன காலத்துலேருந்து ஆரம்பிக்குது. வேத காலம், அப்புறம் தான் இந்த கற்காலம், பழைய காலம், புதிய காலம், ஐஸ் ஏஜ், அப்படி சம்திங் வாட் எவர் போயிட்டே இருக்கு. இப்போ ரைட் நவ் வந்து நவீன காலம் வரைக்கும் இருக்கு. அப்போ அந்த காலத்துல வந்து சில வரைபடங்கள், ஓலைச்சுவடிகள் குறிப்பெல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க. இந்த காலத்துல சயின்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்போ நம்மளோட இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறதெல்லாம் ஏற்கனவே இருக்குது அப்படிங்கிறத நம்மளோட மொத்த கண்டுபிடிப்பு.
ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இந்த டிராவல் பண்ணி பார்க்கும்போது அங்க பிரம்மாண்டமா தெரியுது. அது என்ன தோணுது அப்படின்னா, இப்போ வந்து என்னன்னா இந்த உலகம் மாறி நல்லது புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகம் இப்ப நம்ம இருக்கு இல்லையா? இப்ப உட்கார்ந்துட்டு இருக்கேன். இந்த சோபால உட்கார்ந்துருக்கேன். இந்த இந்த ஃபோன்ல வந்து நான் பேசிட்டு இருக்கேன். என்னோட குரல் இத பதிவு பண்ணிட்டு இருக்கேன். இந்த குரல் வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல கொஞ்சம் இதுல நான் அப்லோட் பண்ணும்போது வெளியில வந்துரும். ஸோ இந்த குரல் வந்து வெளியில எங்கேயோ பறந்து விரிஞ்சு யாரோ அத ரிசீவ் பண்ணி கேட்கிறவங்களுக்கு இது கேட்குது இல்லையா? இது ஒரு விதமான டெக்னாலஜி இல்லையா? இதே வந்து ம அ என்ன கற்காலம், புதிய கற்காலம், பழைய கற்காலத்துல இந்த மாரி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நம்பவே மாட்டாங்க. கற்பனையிலும் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இந்த மாரி பண்ணிட்டு இருக்கோம்ல, இதெல்லாம் கற்காலம் மாதிரி வேற ஒரு கிரகத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியும். இந்த மாரி நான் பேசிட்டு இருக்கிறத வந்து இப்ப நம்ம சயின்ஸு, டெக்னாலஜி பெருசுன்னு சொல்றோம்ல, இதே மாரி இன்னொரு கேலக்சில இருக்கவங்களுக்கு இது கற்கால மனிதர்கள் என்ன நம்ம நெனைச்சோமோ, அந்த அளவுக்கு தான் இந்த டெக்னாலஜி அவங்க பேசிக்கா நெனைப்பாங்கன்னு நான் சொல்ல வரேன். புரியுதா? அப்ப இது எப்படி சாத்தியம் அப்படின்னா, ம். இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இது 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 வந்து சயின்ஸா எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, ம் அந்த திரும்பவும் அந்த ரிக் யஜுர் சாமம் அதர்வனத்துல போனீங்கன்னா, அதுல அதுல வந்து அவங்க அந்த காலத்துல பேட்டர்ன் தான் ம் அப்டேட் ஆகி வந்திருக்குன்னு நான் சொல்லுவேன். இப்போ நம்ம அந்த சிற்பங்கள், அந்த கிரேக்க சிற்பங்கள் நம்ம கோயில்ல பெரிய பெரிய சிற்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த கற்கள்ல வந்து அந்த கட்டிங் வந்து எந்த எந்த மிஷின வச்சு பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அந்த கற்கள்லயே வந்து செயின் செஞ்சிருப்பாங்க. அப்புறம் வந்து அந்த அந்த ஸ்வரங்கள், சப்த ஸ்வரங்கள வந்து உருவாக்கியிருப்பாங்க. அப்புறம் வந்து தஞ்சை கோயில், தென் வந்துட்டு பிரகதீஸ்வரர் கோயில், தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில், தென் வந்துட்டு அவங்களோட பையன் ஆ அதே தாராசுரம். அந்த அந்த கோவில் வந்து 2ஆம் ராஜராஜ சோழன், அப்புறம் ராஜேந்திர சோழன் இவங்களோட இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த கலை வந்து எந்த அளவுக்கு டெக்னாலஜியா இருந்திருக்கு அப்படின்னு தெரியும். என்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னா, அப்ப அந்த டெக்னாலஜி உள்ள மனிதர்கள் அவங்க கூட ஏதோ கனெக்ஷன்ல இருந்திருக்காங்க. அவங்க அத செஞ்சிருக்காங்க அப்படிதான் தோணுது. அப்போ அந்த மனித உடலுக்கு அப்பாற்பட்டு அவங்க செஞ்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. அந்த மனித உடலுக்குள்ள அந்த பிரபஞ்ச சக்தி வந்து அது செஞ்சிருக்கு. இப்ப நம்ம சொல்றோம், இப்ப பேசிட்டு இருக்கோம்ல 3டி 5Dன்னு சொல்றோம். 3Dல இருந்து 5Dக்கு ஷிஃப்ட் ஆக போகுது பூமி அப்படின்னு எல்லாரும் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன 3Dல இருந்து 5Dக்கு ஷிஃப்ட் ஆக போகுது அப்படின்னா என்னது? அது ஏன் வந்து 4Dல வந்து இல்ல அப்படின்னா, அந்த அந்த 7D வரைக்கும் என்ன கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் வந்து இந்த சக்கரங்களோட தன்மை தான் இருக்கு. எப்படின்னா நம்ம சமாதி பழகும்போது நம்மளோட சக்கரங்கள் அப்படி மூவ் ஆகி நமக்குள்ள ஒரு சுழற்சி, ஒரு அலை அதெல்லாம் ஆகும்போது என்னன்னா, இதே பிரபஞ்சத்துல நடக்குன்னு நான் சொல்ல வரேன். இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, என்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னா, அது 11த் டைமனா, இல்ல 10த் டைமென்ஷனா, இல்ல வந்து வள்ளலார்லாம் 36, 39D வரைக்கும் போயிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, எனக்கு வந்து நான் போன எந்த எந்த டீன்னு எனக்கு தெரியல. ஆனா, டிராவல் பண்ணது என்னால உணர முடியுது. அது நடக்குது. அது எப்படி சயின்ஸோட மிங்கிள் ஆகுது அப்படிங்கிறத நான் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டத வச்சு நான் உங்கள்ட்ட சொல்றேன். அப்ப என்ன கேட்டீங்கன்னா, இது எப்படி நடக்குது அப்படின்னா, அந்த இடகலை, பிங்கலை வழிதான். அந்த இடகலை, பிங்கலை வழிதான் நமக்குள்ள அந்த டிராவல் பண்ணி வலது, இடது வழியா டிராவல் பண்ணி ஒரு இடத்துல ஒரு புள்ளியில ஜாயிண்ட் ஆகுது பார்த்தீங்களா? அதுதான் நம்ம வலது மூச்சும், இடது மூச்சும், உள் மூச்சும், வெளி மூச்சும். அந்த உள்மூச்சும், வெளிமூச்சும் சந்திக்கிற ஒரு கேப் அது இடைவெளி. அதுதான் வெற்றிடம். அதுதான் அதுதான் என்னுடைய இருப்பு. அதுதான் நான். அதுதான் இந்த நான்கிற தன்மை வெளிப்படுகிற ஒரு தன்மை. அதத்தான் நம்ம வந்து இப்போ சொல்றாங்கல்ல, எல்லாம் வெற்றிடம் வெற்றிடம் சொல்றாங்கல்ல, அதுதான். அப்ப இந்த வெற்றிடம் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம உடம்புக்குள்ள எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட மூளை இருக்குல்ல, நம்ம மூளையில இப்போ வந்து மூளையோட மூளையில ஏதாவது அடிபட்டாவோ, மூளையில வந்து ஏதாவது மண்டை ஏதாவது பிரச்சனையாவோ, கோமாக்கு போயிடுறாங்க. அந்த கோமால ஏன் போறாங்கன்னா, கிட்டத்தட்ட அது பிணம் மாரி இல்லையா? அந்த பிணம் எப்படி ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த உடல் எப்படி போகுது? உயிர் எப்படி உள்ள வருது? உடல் நான் கூட உயிர் வந்து எப்படி நான் உயிர வந்து வணங்கணும், உயிர வந்து நேசிக்கணும், உயிர வந்து புரிஞ்சுக்கணும், உடல் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, உண்மையே சொல்லணும்னா தலைய வெட்டிட்டா உயிர் இல்ல. அப்படின்னா அப்ப தலையில தான் உயிர் இருக்கு. அப்படித்தானே? அப்ப
தலையோட அந்த முதுகு தண்டுல அந்த 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 கனெக்ஷன்ல கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி ப்ரைவேட் பார்ட்ல இருந்து நம்ம தலை வரைக்கும் இங்க இங்க வரைக்கும், அதுக்கப்புறம் தலை வரைக்கும், இந்த இந்த ஒரு சர்க்கிள்ல தான் உயிர் வந்து ஒரு ஒரு சுழற்சியில இருக்கு. அது எப்படி சுழற்சியில இருக்கு? அது வந்து என்னன்னா, அது அந்த சுழற்சி எப்படி நமக்கு புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, அந்த வலது மூச்சும், இடது மூச்சும், அந்த உள் மூச்சும், வெளி மூச்சும், அந்த இடகலை, பின்கலை, அந்த சந்திரன், சூரியன் இந்த 2 இணையும் போது தான் நீங்க 2 ஆகுறீங்க. 2 இந்த 2 இணையிறது என்ன தெரியுமா? அந்த 2 புள்ளி இணையிறது தான். அந்த புள்ளி இணையும் போது மட்டும்தான் நமக்குள்ள என்ன ஆகுதுன்னா, நம்ம இன்னொரு இன்னொரு தளத்துக்கு தூக்கி எறியப்படுறோம். இன்னொரு பரிமாணத்துக்கு நம்ம உள்ள உள்ள வந்து செலுத்தப்படுறோம். புரியுதா உங்களுக்கு? ஒரு போர்ட்டலுக்குள்ள நுழையிறோம்னு இதைத்தான் சொல்றாங்க. புரியுதா? அது வந்து அந்த அந்த இவங்க சொல்றாங்க பாத்தீங்களா, நம்பர் 7 7 அப்புறமா வந்து 11 11 இந்த மாதிரி சொல்றதுல என்னன்னா, அவங்க அந்த இதுக்கு வச்சுக்கிற ஒரு பேரு. 11 11 போர்ட்டல் ஓப்பன் ஆயிருக்கு, 7 போர்ட்டல் ஆயிருக்கு, 4 ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றது வந்து என்னன்னா, இந்த இந்த டைமென்ஷனை சொல்லிக்கிறாங்க. எப்படி டைமென்ஷன் சொல்லிக்கிறாங்கன்னா, இது இன்னும் கொஞ்சம் ஆழமா சொல்லணும்னா, அந்த சூரியன் இருக்கு வச்சுங்களா, சூரியன் எங்கேயோ இருக்கு ரொம்ப தூரத்துல, 15,000 கோடி கிலோமீட்டர்ல. அதுல இருந்து வர்ற ஆற்றல் இப்படி வந்து இந்த பூமியை கிரகிக்கணும்னா உடனே வந்துன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி நம்ம வந்து பஸ்பம் ஆயிரும். அத கொஞ்சம் கொஞ்சமா இது வந்து நம்ம ஓசோன்னு ஒண்ணு சொல்லியிருக்கோம்ல, அந்த ஓசோன் வந்து மொத்தமா அது ஃபில்டர் பண்ணி அதுல இருந்து நம்ம இங்க வந்து வருது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா எது ஃபில்டர் பண்ணுது? அந்த ஃபில்டர் பண்ற வேலையைத்தான் நம்ம உடல் என்ன பண்றோம், என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த இடதுகளையும் இடகலை பின்களையும் சொல்றோம்ல, வலது மூச்சு, இடது மூச்சு, உள் மூச்சு, வெளி மூச்சு, அது பண்ணுது. சரியா? அந்த அந்த பண்ணும்போது அது எங்க வந்து இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, நம்மளோட அந்த மூச்சோட இடைவெளியில அந்த மூச்சோட இடைவெளியில வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த அந்த பிரகையோட பார்க்கும்போது நமக்கு தெரியுது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. தூக்கத்துல வந்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் அப்படின்னு பத்திரகிரியார் பாடும்போது, என்ன தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் அப்படின்னு சொன்னாரு பாத்தீங்கன்னா, அதாவது தூக்கத்துக்கும் விழிப்புக்கும் இடையில ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அதுதான். பகலுக்கும் இரவுக்கும் இடையில இருக்கு பாத்தீங்களா, அதுதான். வலது 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 இடகலைக்கும் பிங்கலைக்கும் அந்த 2 இடையில ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அதுதான். அதுதான் நம்ம சுழுமுனைன்னு வச்சுக்கிட்டோம். புரியுதா உங்களுக்கு? அந்த சுழுமுனையில வெடிச்சு வருது பாத்தீங்கன்னா, அந்த ஒளி, அந்த வெப்பம், அந்த அது வந்து நிலா அப்படிங்கிறது குளிர்ச்சிங்கிறதும், சூரியன்கிறது வெப்பங்கிறது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, கீழேந்து போற அந்த ஒண்ணு வந்து குளிர்ச்சியா இருக்கு, மேலேந்து வர்ற இது வந்து வெப்பமா இருக்கு. அந்த 2ம் சேரும் போது ஆவியாகுது. ஆவியாகும் போது உங்களுக்கு எப்படி வாட்டர் வந்து எவாபரேட் ஆயுது, மழையா வந்து திரும்ப வந்து அந்த மலையில இருந்து திரும்ப ஆவி தண்ணி ஆவியா போய் அப்படிதான் வருது இல்லையா? அதுதான் நம்ம இந்த உயிர் சக்தியை வந்து அந்த விந்து அப்படிங்கிறது அந்த அந்த நீர்த்தன்மை தான் ஆவியாகி ஆவியாகி மேல போகும்போது அது அதை வந்து அந்த விந்து சக்தியை மேல் நோக்கி செலுத்துறது அப்படிங்கிறது இதைத்தான் சொல்லியிருக்காங்க. புரியுதா? அது ஆவியாகி மேலே மேகமாகி, மேகமாகிறது வந்து திக்காருது, அது அது கிறிஸ்டல் ஆகுது, திரும்ப மழையா பொழியுது, திரும்ப பூமிக்கு உயிர் சக்தியா வருது. அது ஒரு சர்க்கிள்ல போகுது. அப்ப இத வந்து என்னதுன்னா, ஒரு ஒரு சுழற்சின்னு வச்சுக்கலாம். இந்த அது என்ன, ஒரு பெரிய ராக்கெட் இருக்கும்ல, ராக்கெட் ஒரு ராட்டினம், அந்த ராட்டினம் பேர் தெரியல, பெருசா இருக்கும் பாத்தீங்களா, பேர் வர மாட்டேங்குது. அந்த பொருள் காட்சி இந்த மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, பெரிய ராட்டினம், அது மாதிரி ஸ்வைன்னு சுத்தி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த அந்த மேல போகுது, அப்புறம் கீழே வருது, மேல போகுது, கீழே வருது. அந்த அந்த இதைத்தான் அந்த சுழற்சின்னு சொல்றாங்க. இதை எப்படி நம்ம சொல்றதுன்னா, இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் சொல்லிக்கலாம்ல. இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்னா என்ன அர்த்தம்? ரெண்டு தளம் இருக்கும். சிவப்பு புள்ளி, சிவப்பு பச்சை வச்சுக்கலாம் 2. இங்க சிவப்பை நான் மாற்றும் போது அந்த மாற்றம் அங்க இருக்க பச்சையிலையும் தெரியும். நான் சொல்றது புரியுதா? அப்ப அந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் அப்படிதான். அப்போ வந்து எவ்வளவு தூரத்துல இருந்தாலும், எந்த கிரகத்துல இருந்தாலும், அப்ப ஒண்ணு வந்து 2ஆ இருக்கா அப்படின்னு கேட்டா சேர்ந்தேதான் இருக்கு. எப்படி சேர்ந்தே இருக்கு? வலது இடது மாதிரி. அப்ப நம்ம மூளையோட இதுல நம்ம சயின்ஸ்ல படிச்சிருப்போம், நியூரான்கள் வந்து என்னன்னா இந்த கிளை கிளை மாதிரி போகும். அப்போ வந்து அதுல இருந்து அந்த சமிக்கைகள் அந்த 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 இது வந்து போகும். நம்ம இது வந்து நம்ம வந்து இது வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இப்போ நான் வந்து பேசிட்டு இருக்கேன். நான் பேசிட்டு இருக்கும்போது உள்ளுக்குள்ள ஏதாவது ரிஃப்ளெக்ட் ஆகுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அறிவை நான் வாங்குறேன் பாத்தீங்களா, இந்த எனர்ஜியை வாங்குறேன் பாத்தீங்களா, அந்த எனர்ஜியில பேசுறேன்.
அந்த எனர்ஜி எனக்கு உள்ள வந்து பாஸ் ஆகுறதுனால அந்த இது கிடைக்குது. எப்படி கிடைக்குது அப்படின்னு சொன்னா, இப்போ அந்த அந்த சொன்னல சூரியன்ல இருந்து மேல வந்து ஒரு ஆற்றல் நமக்குள்ள வந்து அது ஃபில்டர் பண்ணி அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து எப்படி வந்து அந்த வளிமண்டலத்துக்கு இத்தனை லேயர் இருக்கோ அதை கொஞ்சம் கொஞ்சமா வந்து அப்படி வந்து தானே நம்ம பூமியில வெளியே தெரியுது. அதே மாதிரி இந்த பிரபஞ்ச சக்தி நம்ம உடலுக்குள்ளேயும் ஃபில்டர் பண்ணி வர்றதுதான் அந்த 3D, அந்த அந்த 4D 5D, அப்புறம் 11th டி, அப்புறம் 10th டி அப்படின்லாம் சொல்றாங்க. அப்ப அந்த அந்த வாயுவா இருக்குது. அந்த அந்த என்ன சொல்றது, இந்த 10 வாயுக்கள் தசவாயுக்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த தசவாயுக்கள் உங்களுக்குள்ள அந்த வாயு தன்மையில இருக்கு. அப்ப நம்ம கிட்ட வெப்பம் இப்ப ஒரு ஹோம குண்டத்தை எடுத்துட்டோம்னா ஒரு பழத்தை போட்டு ஒரு வாழைப்பழத்தை போட்டு எரிக்கிறதுக்கு எத்தனையோ டன் விறகுகள் வந்து உள்ள போட்டு எரிச்சாதான் அந்த பழம் வந்து எரிஞ்சு சாம்பலாகும். அப்ப நம்ம நம்ம பழம் சாப்பிட்றோம், மாமிசம் சாப்பிட்றவங்க மாமிசம் சாப்பிட்றாங்க, பச்சையா அந்த அந்த பழங்குடியினா பச்சையா கூட சாப்பிட்றாங்க. அப்ப அந்த செரிமானம் அளவுக்குள்ள அந்த நெருப்பு, அந்த வயிற்றுல உள்ள நெருப்பு எவ்வளவு இருக்கு பாத்தீங்களா, அந்த புரியுதா உங்களுக்கு? அதுதான் அந்த மூலாதாரத்தில் உள்ள அந்த சூரியன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2 தொடைக்கு இடையில உள்ளதான் சூரியன் இருக்கு. சந்திரன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட நெத்தி புருவத்துல தான் இருக்கு. அப்ப அந்த சந்திரன் போய் அந்த 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 நிலா கூட சேர்ந்து அந்த 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 வெப்பம் போய் அந்த இதுக்குள்ள சேர்ந்து இதுக்குள்ள இணையும் போது மட்டும்தான் உங்களுக்குள்ள அந்த 2 சேர்றது பாத்தீங்கன்னா அது வெடிப்பு. புரியுதா? அதைத்தான் நம்ம இடதுகலை பிங்கலை அப்படின்னு சொல்லி அந்த வெடிப்பு வருது பாத்தீங்களா, அங்க ஒரு எனர்ஜி வருது பாத்தீங்களா, அது அது எவ்வளவு எனர்ஜி இருக்கோ அதுதான் ஒரு மனிதனுக்கு சிற்றின்பத்தை வச்சுதான் அவனோட எதிர்ப்பு சக்தி இருக்கும். அதைதான் வச்சுதான் இங்க வந்து என்னன்னா ஒரு 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 பெண்ணை வந்து ஒரு ஆண் வந்து எப்படி வலிமை வாய்ந்தவனா இருக்காங்கிறதும் ஒரு பெண்ணை வந்து எந்த மாதிரி இருக்காங்கிறத பொறுத்தும் அந்த அவங்க எப்படி சிற்றின்பத்துல வந்து இருக்காங்கிறத வந்து இந்த சக்தி நிலை மூலமா மனிதர்கள் கவனிச்சுக்கிறாங்க. அதாவது கிரகிச்சுக்க முடியுது. அது எப்படின்னா இந்த எனர்ஜி அவங்க சரியா ஃபார்ம் பண்ணி கொண்டு வந்தா மட்டும்தான் இது இருக்கும். சில பேருக்கு அந்த உயிர் சக்தி வந்து கம்மியா இருக்கிறது. இன்னொன்னு ஏன் கேட்டீங்கன்னா ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் அந்த உயிர் சக்தி கம்மியா இருக்கும்போது அடுத்த கட்ட குழந்தையை அவங்க வந்து குறையுள்ள குழந்தையாவும் வளர்ச்சி முதிர்ச்சி அற்ற குழந்தையாகவும் தான் கொண்டு வராங்க. அப்ப புரியுது அவங்களுக்கு இந்த ஆற்றல் எப்படி வந்து வீரியம் உள்ளதா சக்தி உள்ளையா மாறுறதுக்கு இந்த இடங்களை பெண்களை வழியா சக்தியை நீங்க எவ்வளவு கிரகிச்சுக்கிறீங்க அந்த பிரபஞ்சத்திலிருந்து அப்படிங்கிறத பொறுத்துதான் இருக்கு. அப்போ அந்த பிரபஞ்சத்தை கவர்ந்து இருக்கிற அந்த பிந்து அந்த சக்தி தான் உங்க உணவு மூலமா கலந்து இது 2 ஆகி அந்த ஆக்சிஜன் போய் அந்த ரத்த செல்கள் வழியா அது அந்த ஒவ்வொரு செல்லுக்கும் கடத்தி இது வந்து நோய் இருந்தா அந்த நோயை சரி பண்ற கெப்பாசிட்டி ஒருத்தங்களுக்கு எல்லாம் இயல்பாவே நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி இருக்கு, ஒருத்தங்களுக்கு இல்லாம போறதுக்கு என்னன்னா இதோட தன்மை தான். புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த எனர்ஜி வந்து நமக்குள்ள எப்படி கிடைக்குது அப்படிங்கிறதுக்கு இதுதான் காரணம். ஒருத்தங்களுக்கு வந்து ஊசியே போட்டுக்க மாட்டாங்க, ஹாஸ்பிட்டலுக்கே போக மாட்டாங்க. ஒருத்தங்க சதா ஹாஸ்பிட்டல் போவாங்க. என்னன்னா அந்த ஆண் தன்மை பெண் தன்மையில உள்ள அந்த விந்து அந்த சக்தியோட வீரியம் கம்மி பண்ணி ஒண்ணுமே இல்லாம உயிர் சக்தி இல்லாம போனதுதான். அதனாலதான் சித்தர்கள் ரிஷிகளோட அவங்க குழந்தைங்க வந்து அவங்க அந்த அந்த விந்து தன்மையை வந்து அந்த அளவுக்கு அந்த சக்தியோட கொண்டு வந்து அந்த குழந்தைய உருவாக்குவாங்க, ஞான குழந்தைய உருவாக்குவாங்க. மித்த குழந்தைங்கலாம் இந்த பதர் குழந்தைங்கன்னு வச்சுக்கோங்களேன், சோடை ஒண்ணுமே இல்லாத குழந்தைங்க அப்படின்னு. ஏங்க இது இப்படிதான் சொல்லணும்னா இது இப்படிதான் போய் வைக்க முடியுது. சரி, நான் இப்படி எங்கேயோ போயிட்டேன். அப்ப அந்த 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 இடகலை பின்களை வழிய வர்ற அந்த இடகலையும் பின்களையும் சேர்ந்து சுழுமுனையில மோது பாத்தீங்கன்னா டப்புன்னு அந்த வெடிப்பு தான் நமக்கு எனர்ஜி கொடுக்குது. அந்த எனர்ஜி தான் இப்படி பேச வைக்குது, அந்த எனர்ஜி தான் டிராவல் பண்ண வைக்குது, அந்த எனர்ஜி தான் இன்னொரு போர்ட்டலுக்கு போக வைக்குது, அந்த எனர்ஜி தான் அங்க இருக்க எனர்ஜியை வந்து புரிஞ்சுக்க வைக்குது, அந்த எனர்ஜி தான் இந்த உடலை இயக்குது, அந்த எனர்ஜி தான் அந்த உயிரை மலர வைக்குது. அப்ப புரியுதா உங்களுக்கு? இப்ப நம்ம சொல்லலாம் இங்க இருந்து எவ்வளவு தூரத்துல 15,000 கோடி கிலோமீட்டர் இருக்க இத வந்து நீங்க எப்படி ஒரு செகண்ட்ல அங்க போயிருங்க அப்படின்னா, இப்ப நான் வந்து இப்ப இங்க இருந்து நான் ரஷ்யாவுக்கு ஒரு செகண்ட்ல போறேன். நான் ரஷ்யாவுக்கு ஒரு செகண்ட்ல போறது இருக்கட்டும், நான் அமெரிக்காவுக்கு ஒரு செகண்ட்ல போறது இருக்கட்டும், நான் வந்து இன்னொரு கேலக்சிக்கே ஒரு செகண்ட்ல போயிடுறேன். ஒரு கதவை ஓபன் பண்ண அப்படின்னா போற மாதிரி. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் குவாண்டம் என்டாங்கிள் விதிப்படிதான். நான் இங்க ஒரு மாற்றம் நிகழ்த்தும் போது
அது இன்னொரு பக்கத்துல மாற்றம் நிகழுது. அப்ப நீங்க சொல்லலாம், அது எப்படிங்க? அது எப்படி வந்து இங்க இருக்கிறது வந்து அங்க அங்க இருக்கும். அப்ப இங்க இருக்க எல்லா உயிர்களும் வந்து அதே மாரி இருக்கா? ஒரே கணிப்பு இருக்குன்னா, ஆமா அதே மாரி தான் இருக்கு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அதுதான் ஒவ்வொரு உயிரும் இணைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு செல்ல இருந்து மனித செல்லான பெரிய தாவர செல், விலங்கு செல் எல்லா செல்களுக்கும் இந்த கனெக்ஷன் இப்படிதான் கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி அந்த வலது, இடது அந்த அதத்தான் எனர்ஜி ஃப்ரீக்வன்சி. எனர்ஜி ஃப்ரீக்வன்சி வந்து இதுதான் வந்து அதா இருக்கு. இன்னும் எப்படி சொல்லணும்னா, எப்படி இத விட இன்னும் அழகா உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஆம், எப்படி சொல்றதுன்னா, என்ன சொல்றது? அந்த அந்த இந்த இப்ப நம்ம வந்து தியானம் பண்றோம். எப்படி தியானம் பண்றோம்? தியானம் பண்ணும்போது, ம் அ என்ன ஆகுது? ஒரு என்ன சொல்றாங்க? ஈவினிங் ஒரு சாயந்திரம் அந்த காலையில சூரியன் உதிக்கும்போது, மாலையில சூரியன் மறையும்போது தன்மைக்குள்ள நீங்க வந்து அந்த தியானம் பண்ணுங்க. அப்ப பண்ணும்போது உங்களுக்குள்ள இந்த சக்தி வரும். அது எப்படி வருது அப்படின்னா, நமக்கு அந்த இடகலையும், பிங்கலையும் சுழுமுனை நாடியில இருக்கிற டைம் அதான். புரியுதா உங்களுக்கு? அதே மாரி பிரபஞ்சத்துல அந்த அந்த பிரபஞ்சத்திலயும் அந்த ஃப்ரீக்வன்சி எனர்ஜி இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் அங்க இருக்க 2 இடகலை, பிங்கலை. அந்த இடகலை, பிங்கலையும் நம்ம உடம்புல ஓடுதல இடகலை, பிங்கலையும் ஓப்பன் ஆயி ஈக்குவலா சரியா ஓப்பன் ஆயிருக்கிறது தான் இந்த சிவராத்திரிக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க? ஆ நந்தி ஆ சாரி ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. அந்த 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 காலம். ஆ பிரதோஷம். சாரி எஸ். அந்த பிரதோஷத்த வந்து காலம் சொல்றாங்கல்ல, அதுதான். அதனாலதான் அந்த டைம்ல இருக்கு. புரியுதா? அந்த டைம்ல நீங்க நீங்க வந்து என்னன்னா, உங்களுக்கெல்லாம் சொல்ல புரிய வைக்க முடியாது. இங்க போய் பாருங்க. இந்த டைம்ல ஓப்பன் ஆகும். இப்படி வந்து நீங்க வந்து அந்த பிரபஞ்ச சக்திய உள்ள வாங்கிக்கலாம் அப்படின்னு. அ எல்லாரும் நினைக்கிறாங்க, அந்த கோயில்ல போய் என்னத்தையோ வந்து வாங்கிட்டு போறதில்ல. இந்த எனர்ஜிய நம்ம வாங்குறோம். அதனால தான் நமக்குள்ள அமைதி, அந்த அந்த நோய் எதிர்ப்பு சக்தி, அதுக்கப்புறம் வந்து ஒரு பீஸ், அத தாண்டி ஒரு என்ன சொல்றது? மகிழ்ச்சி. இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு என்ன தெரியுமா? அங்க போய் அந்த டைம்ல நம்ம ஒருநிலைப்படுத்தி இருக்கும்போது, அந்த எனர்ஜிய கிரகிச்சுக்கிறோம். அதன் மூலம் நமக்கு கிடைக்குது. அதன் மூலம் நமக்கு ஆற்றல்கள் பாசிட்டிவாவும் நம்ம நினைச்சதா நடக்கும்போது, நம்ம அந்த அந்த நோக்கி திரும்ப திரும்ப இழுத்து அங்க போய் போறோம். அதனாலதான் ஒரே இடத்துக்கு ஒரே நேரத்துல போனா நீங்க வந்து அதுக்கு கிரகிச்சுக்க முடியாதனால இத்தனை நாள் போங்க. 21 டைம் போங்க. 3 டைம் போங்க. 9 டைம் போங்க. 11 டைம் போங்கன்னு சொன்னதுக்கு இது ஒரு காரணம். சரியா? அப்ப இது எப்படி வருது அப்படின்னா, மேல இருந்து வர்ற ஒரு ஆற்றல் இருக்கு பார்த்தீங்களா? அது. அப்ப நம்மகிட்ட இருந்து ஒரு ஆற்றல் போகுது பார்த்தீங்களா? இது. அப்ப அந்த 2 எப்படி 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 சொல்றது? ஆ தியானம் பண்ணும்போது என்னன்னா, இந்த இடகலை, பிங்கலை இருக்கிற மாரி இருக்குல்ல, அது வந்து அது வந்து வந்ததுன்னா, அந்த 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 மேல இருக்க கேலக்ஸில இது மாரி நடக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்ல வரேன். அ அதுதான் நம்ம உடம்புக்குள்ள இது நடக்குது. அந்த உடம்புக்குள்ள நடக்கிறது மூளையில நடக்குது. பிரபஞ்சத்துல நடக்கிறது பிரபஞ்சத்துல நடக்குது. அப்ப இந்த 2ம் வேற வேறயா நடக்கல. ஒண்ணா ஒரே தான் நம்ம. பிரபஞ்சம் தான் நம்ம. நம்ம தான் அந்த உடல். அப்படிங்கிற தன்மையில தான் நம்ம இப்படி சொல்லியிருக்கோம். அ இப்படி இப்படி இத விட இன்னும் அதிகமா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரிய வைக்கணும் அப்படின்னா, வேற எப்படி புரிய வைக்கிறது? இப்ப நம்ம டிராவல் பண்றோம். டிராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ராக்கெட்ல போறோம். இப்ப ஸ்பீட்ல மாரி நம்ம போறோம். ஆனா, இங்க உட்கார்ந்து தான் இருப்போம். தியானம் பண்ணிட்டு இருப்போம். உடலற்ற தன்மைக்கு போயிருப்போம். அ இதெல்லாம் ஆயிருக்கும். அது எப்படி சாத்தியமாகுது? அது எப்படி இந்த இந்த கேலக்ஸிக்குள்ள போறோம்? அ இப்போ இன்னும் சொல்லப்போனா, இந்த இந்த ஃபோன்ல பேசிட்டு இருக்கேன் நானு. பாருங்க, இதுல ஏதாவது வயர் கனெக்ஷன் இருக்கா? இது ஏதாவது வந்து கேபிள் வந்து உங்க ஃபோனோட கனெக்ட் ஆகியிருக்கா? இல்ல அ எப்படி இதோட ஒயர் மூலம் இருக்கா? இல்ல. நான் பாட்டுக்கு ஃபோன்ல இருந்து பேசுறேன். இத ரெக்கார்ட் பண்றேன். நீங்க எங்கேயோ இருந்து இந்த யூடியூப் கனெக்ஷன் வழியா செய்றீங்க. அந்த யூடியூப் எப்படி வந்து இதாகுது? புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகுதுல்ல, இதே மாரி தான். அந்த எப்படி வந்து என்னோட என்னோட சிக்னல் வந்து உங்களோடதுல இதாகி, உங்களுக்கு எப்படி கிடைக்குதோ, அ இது நான் எக்ஸாம்பிள்க்காண்டி சொல்றேன். அப்ப ஒரு முனையிலேருந்து இன்னொரு முனைக்கு அது கடத்தப்படும்போது, அந்த 2ம் வெடிக்குது பார்த்தீங்களா? 2 சேருது பார்த்தீங்களா? அங்க தான் எனர்ஜி ஃபார்ம் ஆகுது. புரியுதா உங்களுக்கு? இதே மாரி தான் நம்ம உடலுக்குள்ள நடக்குது. உடலுக்குள்ள நடக்கிறதுக்கு வந்து என்னன்னா, அ இப்ப இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றது? ம். மேல மேல வந்து நம்ம ஆற்றல் வந்து சூரியன்லேருந்து அவ்ளோ ஆற்றல் வருது. அது நம்ம வந்து இங்க வந்திருக்கோம்னா, கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி நம்ம குடுக்குற மாரி, அந்த இந்த இந்த இடகலை, பின்கலையிலேருந்து வர்ற ஒரு அந்த ஆற்றல் வந்து அந்த 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 அதுதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, அந்த கங்கை வந்து ம் மேலேருந்து கொட்டுறதுக்கு வந்து டபக்குன்னு விழுந்தத நம்மளால தாங்க முடியாது. சிவன் வந்து தலையில வாங்கி நம்மகிட்ட திரும்ப குடுக்குறது என்ன தெரியுமா? அது வந்து ஒரு இதுதான். இந்த இந்த எனர்ஜி தான். புரியுதா?
இந்த பிரபஞ்ச எனர்ஜி தான் அவங்க அந்த அந்த எனர்ஜியும் அந்த ஃப்ரீக்வன்சியும் தான் அந்த சிவன் வந்து வாங்கி, அதுதான் ஆகாய கங்கைன்னு சொல்லிட்டாங்க. அது ஆகாய கங்கை அப்படிங்கிறது இந்த நீரை தான் சொல்லியிருக்காங்க. புரியுதா? இந்த 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 தண்ணியை, இந்த தண்ணிங்கிறது வந்து நான் என்ன சொல்றேன்னா திரவம் அப்படிங்கிறது தான் இங்க மொத்த ஒரு சர்க்கிளோட இருக்கு. மூளையோட உண்மையான மூளை இருக்கு, மனிதனோட மூளையை போய் நான் வந்து இந்த பிணம் வந்து அறுவை சிகிச்சையில வந்து நான் பார்க்கும்போது, இப்போ வந்து ஒரு குச்சியை வச்சு அந்த மூளையை அப்படி தொட்டா ஒரு ஒரு தண்ணி வந்து வெளியில பீறி அடிக்குது. அவ்வளோ உள்ள மூளை வந்து ஒரு தண்ணிக்குள்ளதான் கிடக்குது. ஆனா அது உள்ளுக்குள்ள நம்ம மண்டைக்குள்ள இருக்கும்போது உள்ள லைட்டும் இல்லை, வெளிச்சமும் இல்லை. ஆனா அது வந்து பயங்கரமா எனர்ஜியை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அதாவது ரிசீவ் பண்ண ஆண்டனாவா இருக்கு. எது ஆண்டனாவா இருக்கு? மேல பிரபஞ்ச உள்ள ஆற்றல் நம்ம ரிசீவ் பண்ணி நமக்குள்ள அந்த எனர்ஜி கடத்துது. நம்ம கிட்ட இருந்து வர எனர்ஜி கொண்டு போய் மேல போகுது. அப்ப ரெண்டுக்கும் உள்ள பாலமாவே இருக்கிறது என்னதுன்னா இந்த 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 மூளைகள் நரம்புகள் தான். அப்ப அங்க இருக்க பிரபஞ்சத்தில் இருக்க மூளை நரம்புகள்லாம் என்ன, யார எதை சொல்றோம் அப்படின்னு சொன்னா அந்த எனர்ஜி ஃப்ரீக்வன்சியும், இங்க இருக்க இதை வந்து இடகலை பிங்களை, இது வந்து அந்த நம்ம சொல்ற மாதிரி இந்த மூச்சு, இந்த அந்த இந்த காத்து இது இல்லை, ஆக்சிஜன் கிடையாது. ஆக்சிஜன் இல்லைன்னா இப்போ வந்து வேற கேலக்சிக்கெல்லாம் போறோமே, அப்ப அங்க போய் அந்த ஆக்சிஜனோட இருக்கல. புரியுதா? இந்த மனித உடலுக்கு மட்டும்தான் இந்த ஆக்சிஜன் தேவை. அங்க இருக்கவங்களுக்கு எல்லாம் இந்த ஆக்சிஜன் வந்து தேவைப்படலை. வேற வேற ஏதோ ஒரு வந்து ஒரு வாயு தான் அவங்கள வந்து வழி நடத்துதுன்னு தான் நினைக்கிறேன். அப்போ வந்து என்ன கேட்டீங்கன்னா ஆக மொத்தம் சேர்ந்து நான் ஒரு வகையில ஏதோ சொல்லியிருக்கேன், ஆனா எல்லாம் கலந்து கலந்து சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அப்பா 3Dல இருந்து 4Dக்கு 5க்கு போறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஆற்றல் தளம், அவ்வளவுதான். அந்த 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 அது வந்து எப்படின்னா இப்போ அது அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பூமி பாக்குற மாதிரி, இந்த பூமி பாக்குறோம்ல, இது திடப்பொருள். இது இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி சொல்ல ட்ரை பண்றேன். அதாவது என்னன்னா அந்த அந்த இப்ப நம்ம போறோம்ல, இந்த பொருள்லாம் எப்படி இந்த உருவாகுது, இந்த மனிதன்லாம் எப்படி உருவாங்க, இந்த உடல் எப்படி உருவாகுது, அங்கெல்லாம் இந்த மாதிரி உடல் இல்லையே, எப்படி உருவாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம தியானம் பண்ணும்போது உடலற்ற தன்மைக்கு போயிடும், வெயிட் அற்ற தன்மைக்கு போயிடும். அப்புறம் என்ன சொல்றோம், நம்ம உடலே இல்லாமல் போயிடுது. அப்படிதானே? கான்சியஸ் மட்டும் தான் இருக்கு. அந்த அந்த கான்சியஸ் வந்து நம்மளோட தன்மையில கீழ்த்தன்மையில இருக்கு. எனர்ஜி வந்து மேல் தன்மையில இருக்கு. அதாவது உள்மூச்சு, வெளிமூச்சு போறது வந்து அந்த அந்த மாசுன்னு வச்சுக்கோங்க. அதான் இடையற்ற தன்மைக்கு போயிடுறோம். புரியுதா உங்களுக்கு? அதே உள்ள வரும்போது, எனர்ஜி வரும்போது நம்ம வந்து பிரம்மாண்டமா தெரியிடும். அதுதான் அந்த அனிமா, அப்புறம் வந்து இந்த லைமா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சின்ன பொருளா மாறுறது, பெரிய அண்ட அளவுக்கு பெருசா மாறுறது, அதுக்கப்புறம் வந்து கூடு விட்டு கூடு பாயிறது, அதுக்கப்புறம் வந்து என்னன்னா நிறைய செயல்கள் செஞ்சாங்கல்ல, அதுக்கு வந்து இது எப்படி செஞ்சாங்கன்னா இந்த 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 சக்தி மூலம்தான், அந்த எனர்ஜி மூலம்தான், அந்த ஃப்ரீக்வன்சி மூலம்தான். புரியுதா உங்களுக்கு? அப்ப எப்படி இந்த ஆற்றல் மேலேருந்து வருதா, மேலேருந்து வந்து பிரபஞ்ச ஆற்றல். இப்ப ஆனா உன இப்ப என்ன, பிரபஞ்சமே உனக்கு நன்றி, பிரபஞ்சமே நீ எனக்கு கொடுக்குற, பிரபஞ்சமே பிரபஞ்சத்திடம் கேட்கிறேன், பிரபஞ்சத்திடம் கேட்கிறேன் என்னன்னா அடா அட அறிவு 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 செல்லங்களா, எல்லாருமே என்ன பண்றோம் அப்படின்னா நமக்கிட்டே கேட்குறோம், நமக்கிட்டே கெஞ்சிரும், நமக்கிட்டே வந்து காலைல விழுறோம். உண்மை இதெல்லாம் வந்து உண்மைன்னு தெரியும் போது ஆச்சரியமாவும் தான் இருக்கு, சில நேரத்துல எனக்கு அதிர்ச்சியாவும் இருக்கு. அடடா. அப்போ வந்து என்னன்னா, நான் சில டைம்ல வந்து நான் தியானம் பண்ணும்போது என்னோட பாதத்தையே தொட்டு நானே வணங்கியிருக்கேன். சில பேர் வந்து இந்த இந்த பாத குரடெல்லாம் வச்சு, இந்த இந்த பாத குரடை வச்சு எல்லாத்துலேயும் பாத பூஜை பண்ணுவாங்க, பாதெல்லாம் செய்கிறாங்க, பாதெல்லாம் இது பண்ணுறாங்களா. அப்போ வந்து எனக்கு புரியவே இல்லை. பாரு இவன் காலில் உள்ள வைக்கிறாங்க, இவங்க காலில் இது செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தா என்ன புரியுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த பாதத்தில் தான் ஏதோ ஒரு சக்தி இருக்குது. அது என்ன சக்தின்னு எனக்கு இப்போ வரைக்கும் முழுசாக புரியலைனாலும் அதுக்குள்ள காரணத்தோட தான் எல்லாரும் அந்த கூட வச்சுருக்காங்க. ஏன்னு கேட்டால், நான் தியானம் பண்ணும்போது என் பாதத்தை நானே நிறைய வாட்டி தொட்டு கும்பிட்டுருக்கேன். அப்போ வந்து இந்த சித்தர்கள்லாம் ஞானிகள்லாம் அவங்க பாதத்தை நம்ம தொட்டு கும்பிட்றோம்னா அவன் வந்து ஏதோ உணர்ந்து வச்சிருக்கான், அதனால அவன் பாதத்தை நம்ம தொடுறோம். நான் என்ன சொல்றேன்னா, ஒவ்வொரு பாதத்தையும் அவங்கவுங்களே வணங்கிக்கலாம் அப்படின்னு சொல்ல வரேன். ஏன்னா நான் யார் பாதத்தையும் வாங்கினேன், நான் என் பாதத்தையும் வாங்கினேன். அப்ப அதுக்கு என்ன காரணம்னு எனக்கே தெரியல. இருந்தாலும் அதுக்கு என்ன காரணங்கிறது இன்னும் கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிடும் ஏதாவது ஒரு வகையில.
அப்ப வந்து என்னன்னா, அது அது எப்படி சொல்றதுன்னா, அந்த மலர் பாதங்கள், அந்த அந்த லலிதா பரமேஸ்வரியோட அந்த அந்த பிரபஞ்சத்தோட மேபி இப்படி இருக்கலாம். அந்த 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 பாதங்கள் தான் நம்மள வந்து சரணாகதி ஆகுது. அதனால தான் இந்த சிவன் வந்து சில சிற்பங்கள்ல பார்த்தீங்கன்னா, சிவன் வந்து அந்த யாரையாவது தலைமையில கால் வச்சிருப்பாங்க. அப்போ வந்து என்ன கேட்டீங்கன்னா, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மேபி அது சரணாகதியா இருக்கலாம். இல்ல அப்படின்னா என்ன சொல்றது? எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷனா இருக்கலாம். ரைட். எனக்கு அது சரியா இன்னும் புரியல. இருந்தாலும் இது வந்து இப்படிதான். அப்ப வந்து என்னன்னா, அந்த அந்த ஆற்றல் கீழேருந்து வருது. இன்னொரு ஆற்றல் மேலேருந்து போகுது. அதான் உள்மூச்சு, வெளிமூச்சு. நான் உடல் அல்ல, நான் மனம் அல்ல. அப்படிதான் நான் வந்து நான் வந்து எண்ணமும் அல்ல. இப்படிலாம் சொல்றோம்ல. இந்த சர்க்கிள்ல தான் நம்ம போயிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும்போது, இப்ப இதை விட இன்னும் ரொம்ப அழகா உங்களுக்கு சொல்லணும்னா, எப்படி சொல்றது? அஹ் அந்த 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 ரெண்டு இதுகளையும் பெண்களையும் ரெண்டுல வந்து மோதிக்கும் போது என்னதுன்னா, ஆஹ் ஒரு ஆற்றல் வருது. அதைத்தான் அதைத்தான் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க உம் என்ன சொல்றது? ஆஹ் எப்படி சொல்றது உங்களுக்கு? உம் எஸ். இப்போ எப்படி சொல்றது எனக்கு புரியலையே. இப்போ நம்ம வந்து தியானம் பண்ணும்போது இப்போ எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, நான் இப்போ நம்ம தியானம் பண்ணி ஒரு 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 சக்தி நிலையோ இருக்கும்போது நமக்கு எல்லாமே நடக்குது. பாசிட்டிவா இருக்குது. ஒரு ஹாப்பினஸ்ஸா வருது. அது எப்படி ஒரு ஆனந்தம் வருது? ஒரு ஒரு அந்த அந்த கண்ணிலையும் காதுலையும் கேட்கறது. அந்த காதில் கேட்கறது நாம நினைச்சிட்டு இருக்கோம். காதுலையும் கேட்கல. நம்ம நம்ம அதுக்கு நம்ம பார்க்குற பொருள்னா இது கிடையாது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அப்ப திடப்பொருளா இருக்கு. இப்ப நான் அந்த இந்த சோபால உட்காந்துருக்கேன். ஏன்னா அந்த சோபாக்குள்ள உட்காரல. இந்த சோபாவும் அணுக்களால் ஆனது. நானும் அணுக்களால் ஆனது. அதுல போய் நாங்க உட்காந்துருக்க மாதிரி இருக்கோம். ஆனா உட்காரல. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி சொல்றதுன்னா, உம் ஆஹ் இது வந்து இந்த கண்ணுல பார்க்கும்போது இப்படி இருக்கு நம்ம கண்ணுல. அதே வந்து அந்த ஒளி உடல்ல அந்த 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 3D 4D இந்த மாதிரி ஷிப்ட்ல பாக்குறவங்க வந்து என்னன்னா இப்படிதான் தெரிவாங்க. என் கண்ணுக்கு இப்படி தெரியுது. இது வந்து இப்படி இது ஒரு மாய தோற்றத்தா காமிக்குன்னு நான் சொல்ல வரேன். ஐயோ நீங்க என்னமோ சொல்றீங்க, ஆக மொத்தம் சேர்ந்து ஒன்றும் புரியலங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனா இதை வந்து கொஞ்சம் நீங்க முயற்சி பண்ணு அப்படின்னீங்கன்னா நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியும். எப்படி புரியும்? ஆஹ் தியானம் பண்ணும்போது நீங்க உச்சபட்சமா இந்த இந்த மாதிரி ஆகும்போது எப்படி ஆகும்போது இடங்களையும் பெண்களையும் இணையுது. அது எப்படிங்க எனக்கு வந்து இடது போது வலது போது இணையுது, அதுக்குள்ள நான் எப்படிங்க செய்யறது அப்படிங்கிறத நம்ம சூட்சமத்துலதான் பார்க்க முடியும். நம்ம உணரத்தான் முடியும். இப்ப நமக்குள்ள வந்து குண்டலி சக்தி மேல இருந்து சகஸ்காத்துல வந்துருச்சு அப்படிங்கிறத படம் போட்டா காமிக்க முடியும். அந்த ஏறுது, இந்த கலர் வருதுன்னு உணர்த்தான் முடியுது இல்லையா? அதே மாதிரிதான் இங்க பாக்குற இங்க இந்த 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 விதிப்படிதான் இந்த இந்த ரிஃப்ளெக்ட் படிதான் நம்ம பார்க்குற வந்து இந்த தேவர்கள், அப்புறம் வந்து மனிதர்கள், விலங்குகள், பறவைகள் எல்லாமே வந்து இந்த இந்த ரெண்டு ஆற்றல் மோதுனாலதான் எது இடங்களையும் பெண்களையும் மோதுனாலதான் நமக்கு நடக்குது. அதைத்தான் நம்ம வந்து பெருவெடிப்பு கொள்கைன்னு சொல்லிக்கிறோம் சயின்ஸ்ல. அதுக்கப்புறம் வேற என்ன சொல்றோம்? இதைத்தான் அது விரிஞ்சுக்கிட்டே போகுது, பிரபஞ்சம் விரிஞ்சுக்கிட்டே போகுது அப்படின்னா இது விடிச்சுக்கிட்டே போகுது. அதனாலதான் எனர்ஜி வந்து உருவாகிட்டே இருக்கு. அதனாலதான் இந்த ஆற்றல் அது எப்படின்னா, ஆற்றல் வந்து ஒருக்கா உள்ள போகுது, ஒருக்கா வெளியே வருது. ஒரு ஆற்றல் ஆற்றல் வெளியே வரும்போது அசுத்தமா போயிடுது, திரும்ப உள்ள போய் சுத்தமாயி திரும்ப வருது. அப்ப ஆற்றலை அழிக்கவும் முடியாது, ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஒரு வகை ஆற்றலை இன்னொரு வகை ஆற்றலாக மாற்ற முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தது இதுதான். அப்ப அந்த ஆற்றலை அழிக்கமா இருக்கிறது அழிக்கும். அது வந்து உள்ள போய் அது தூய்மைப்படுத்தப்பட்டு திரும்பியும் புது ஆற்றலா வந்துடும். அதனாலதான் நம்ம மாற்றி பிறந்துடுறோம். சரியா? அப்போ வந்து என்னன்னா, நான் இருக்கேன். நான் என்னோட சுத்தப்படுத்தப்பட்டு என்னோட பியூர் கான்சியஸ் வந்தோடனே நான் வந்து சாட்சியா பார்க்க ஒருத்தனே நான் என்கிட்ட இருந்து அத்தனையும் அறியாமலாம் போயிடுச்சுல. அதுதான் வந்து என்னோட தூய்மை அசுத்தத்தை போக்கலான்னு அர்த்தம். நான் பியூர் கான்சியஸ் வந்தோடனே நான் வந்து என்ன ஆயிடுறேன், அந்த ஆற்றலா மாறிடுறேன். புரியா? அந்த ஆற்றலா மாறுறது வந்து நான் உயிரோட இருக்கேன். ஆற்றல் இல்லாம இருக்கேன்ல, அந்த உயிர் அது வந்து படமா இருக்கேன். புரியுதா? இதுதான் இவங்க வந்து பூஜ்ஜியம் மாதிரி எனர்ஜி இருந்துச்சுன்னா அது வந்து அது என்ன சொல்றது, அவ்வளவுதான். அதுதான் உயிரற்ற தன்மை. என்னோட உயிர்த்தன்மையில வந்து ஒரு ஆற்றல் வந்து மேல இறங்கியே இருக்கு.
அது வந்து நான் உள்ள ரிசீவ் பண்றது வரைக்கும் என் உயிர் இருக்கும். அந்த ரிசீவ் பண்றது கம்மியாயிடுச்சு, அந்த ரிசீவ் பண்ற எனர்ஜியை நான் வந்து செலவு பண்ணிட்டேன், இந்த பேசி இது இந்த இந்த சிற்றின்பம் மூலம், அப்புறம் வேற என்ன, இந்த சில சில செயல்கள் மூலமா வந்து என்னோட எனர்ஜியை வந்து நான் வந்து இழந்துட்டேன் அப்படின்னா, என்னோட ஆற்றல், என்னோட சக்தி வெளியே போயிருது. அதான் உயிர் சக்தின்னு சொல்றோம். உயிர் சக்தி தான் வெளியே போயிடுச்சுன்னு சொல்றோம். அந்த சக்தி போனோடனே நம்ம வந்து உயிர் போயிருது. புரியுதா? அப்ப எப்பவுமே என்றும் இளமையா இருக்காங்க. மரணமில்லா பெருவாழ்வுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? இந்த இடகலை பிங்களை அதை வந்து இவங்க தக்க வச்சுக்கிறாங்க. அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கும் போல. அது என்ன டெக்னிக் தெரியல. அதனால தான் இந்த சிரஞ்சீவியா இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா சிரஞ்சீவி இல்லை, நானுமே சிரஞ்சீவி தான் இருக்கேன். நான் உடல் போயிட்டு திரும்ப உடல் எடுத்துதான் வரேன். அப்ப அதனாலதான் நம்ம சாகவே இல்லை. புரியுதா உங்களுக்கு? ஏன் சாகவே இல்லை அப்படின்னா, நாம இப்படிக்கா போயிட்டு அப்படிக்கா வரோம். இப்படிக்கா போகும்போது எப்படி அந்த இப்படி போறோம்ல, அந்த அந்த ஜெயிண்ட் வீல், எஸ், ராட்னம் ஜெயிண்ட் வீல் சொல்லுவோம்ல, அந்த ஜெயிண்ட் வீல்ல மேல போகும்போது ஒரு எனர்ஜியா போறோம், அங்க நிக்கிறோம், திரும்ப செகண்ட் கீழே வரோம், கீழே நிக்கிறோம், மேல போறோம். புரியுதா? இந்த 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 ரொட்டேஷன்ல போகும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த 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 ஆவியாகிற தன்மை, அந்த ஹீட்டு, அந்த குளிர்ச்சி, அந்த வெப்பம், இதெல்லாம் தொட்டு 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 போய் மேல இருந்து, அதுதான் உள்மூச்சு டப்பு வெளிமூச்சு எப்படி போகுது, ஒரு செகண்ட்குள்ள போயிருது. அப்ப அந்த சுவாச மண்டலத்துக்குள்ள தன்மையை போய் நீங்க சயின்ஸ் எடுத்து பார்க்கும்போது என்னன்னா, இவ்வளோ இவ்வளோ விஷயங்கள் நடக்குதா அப்படிங்கறத வந்து நமக்கு ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். அப்ப நாம நினைச்சிட்டு இருக்கோம் இங்க வந்து உம் இங்க வந்து என்னன்னா, இப்போ ஹீலிங் பண்றோம் சொல்றோம். எப்படி ஹீலிங் பண்றோம்? அந்த இடங்களையும் பெண்களையும் நமக்குள்ள வந்து அந்த 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 எனர்ஜியை வந்து மேல இருந்து கொண்டு வந்து, அந்த காஸ்மிக் எனர்ஜியை கொண்டு வந்து உள்ள வந்து ப்ரொடியூஸ் பண்ணி நமக்குள்ள வந்து செலுத்திடுது. சில டைம்ல அந்த கொசுக்கள், இந்த கொசு இருக்கு பாத்தீங்களா, அது கூட அந்த அந்த மாதிரி மூலிகை ரத்தத்தையும் ஏதாவது கொண்டு வந்து நம்ம கிட்ட இன்ஜெக்ட் பண்றது கூட ஒரு வந்து விதமான ஒரு 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 நோய் எதிர்ப்பு சக்தி தான் சொல்லுவேன். அதுவே வந்து தீமையாவும் ஆயிக்கிறது, அதுவே நன்மையாக ஆகுது. அந்த 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 என்ன சொல்றது, அவங்களே வந்து நமக்கு என்ன செய்வாங்க, ஏதாவது வந்து ஒரு அதிசய மருந்து கூட, கொசு கடிச்சு நோய் வர்றது மாதிரி கொசு கடிச்சு சில அதிசயங்களும் இந்த ரத்தத்துல கலக்கிறதுக்கு அதை வச்சுதான் அவங்க செய்வாங்கன்னு நான் ஏதோ ஒரு வகையில ஏதோ முந்தி ஒரு செய்தி நம்ம படிச்சதா ஞாபகம். அப்ப இந்த விண்வெளியில இருக்கிறதுதான் உடல்ல இருக்கு, உடல்ல இருக்கதான் விண்வெளியில இருக்கு. அதுதான் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் சொல்லிடுறாங்க. அப்போ நாம வந்து இதைத்தான் இந்த இந்த மாதிரி இந்த மாதிரி போறது தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, ஆஹ் அங்க இதைத்தான் நம்ம டிராவல் பண்ணிடுறோம். இதைத்தான் கேலக்சி டு கேலக்சி போயிடுறோம். ஒரு நொடியில் இந்த மாதிரி போறதுக்கு இதுதான். புரியுதா உங்களுக்கு? நாம நாம வந்து இடகலை பிங்கலை போற மாதிரி பிரபஞ்சத்துல இடகலை பிங்கலை இருக்கும்ல, அதுதான் டிராவல். அந்த டிராவல் பண்றதுக்குள்ள நம்ம உடனே சொல்லலாம், இங்க இருந்து என் உடல் இங்கே இருக்கு, நான் எப்படி அண்ட போனேன்னா, அந்த ஃப்ரீக்குவன்சியோட இந்த ஃப்ரீக்குவன்சியை மெரிச்சு பண்றோம். அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா, அதோட ஆகுங்க, ஒத்திசைவாகுங்க, சிங்க்ரோனிசிட்டி ஆகுங்க. அப்படிங்கும்போது தான் நம்ம எந்த பரிணாமத்துக்குள்ள சக்தியோட போறோமோ அந்த பரிணாமத்துக்குள்ள போயிடுறோம். புரியுதா உங்களுக்கு? அறியாமையில இருந்து ஒண்ணுமே பண்ணல, இந்த எனர்ஜியை வந்து கம்மி பண்றது, இந்த இந்த நம்ம வீக்கா இருக்கிறது, நம்ம உடம்பு சக்தியை வந்து கம்மியா இருக்கிறது, இதெல்லாம் இருந்தா நம்ம கொஞ்சமா அந்த எனர்ஜியை வந்து கிரகிச்சிருக்கோம்னு அர்த்தம். அதனாலதான் வந்து தியானம் பண்ணுங்க, அந்த சக்தியை கொண்டு வந்து இன்னும் கொஞ்சம் கொண்டு வாங்க. அப்படிங்கும்போது இந்த உடல் அந்த தியானம் பண்ணும்போது எப்படிங்க வந்து எனர்ஜி கிடைக்குதுன்னா, அந்த எனர்ஜியை மேல பிரபஞ்ச ஆற்றல்ல இருந்து நம்ம வந்து எனர்ஜியை கிரகிச்சுக்கிறோம். அதனால நம்ம வந்து இதாகிறோம். அது அந்த கோவில்ல அந்த அந்த சிஸ்டம் வச்சிருக்காங்க. உள்ள போனே நமக்கு மனம் அந்த சாந்தி ஆகி அதுக்குள்ள ஆயிடுது. புரியுதா உங்களுக்கு? இதேதான் நடக்குது. அப்ப இதே மாதிரி நம்ம வந்து என்னன்னா, அவங்கவுங்க உடலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து டிராவல் பண்ணி இப்போ வந்து எல்லாத்துக்கும் இது நடக்குது. ஆனா எல்லாத்துக்கும் நடக்குது. அவங்க எல்லாம் வந்து விழிப்புணர்வோட இல்ல, நம்ம விழிப்புணர்வு இருக்கிறதுனால இப்படிலாம் நடக்குது. ஓ, நான் இப்ப போனேன், இதான் இடகலை பிங்கலை அப்படின்னா, உண்மையே சொல்லணும்னா இந்த இடகலை பிங்கலைங்கிறது வந்து சூரிய சந்திரன் இணைப்பு 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 அப்படின்னா இதுதான் இணைப்பு. புரியுதா உங்களுக்கு? அந்த இணைப்பு தான் அந்த அந்த இணைப்பு தான் ஹீலிங் ஆகுது. அந்த இணைப்பு தான் எனர்ஜி வருது. அந்த இணைப்பு தான் இன்பம் தருது. அந்த இணைப்பு தான் உங்களுக்குள்ள அது குறைவா இருந்துச்சுன்னா துன்பமாகுது, ஏக்கம் வருது, ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுது, வந்து டிப்ரெஷன் ஆகுது, இதாகுது. அந்த எனர்ஜியை கிரகிச்சுக்கிட்டீங்கன்னா எனர்ஜி கிடைச்சுது. இதுதான் சதா கோயிலுக்கு ஓடுறாங்க மனிதர்கள்லாம், சித்தர்கள் யானைகள்லாம் ஓடுறாங்க. சித்தர் யானைகள்ட்ட எல்லாம் எதுக்கு ஓடுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்ககிட்ட இருக்க எனர்ஜியை அவங்க வந்து கடத்திடுவாங்க, அதனால ஆகுது. எஸ்பெஷலி இது வந்து உயிருள்ள ஒரு ஒரு மனித குட்டி கோவில்னு வச்சுக்கோங்க. அவங்க அந்த காலத்துல கோவிலுமா பெருசா கட்டி வச்சதுக்கு என்னன்னா, உள்ள போய் நீங்க நேரா போய் பாத்தீங்கன்னா அது ஆயிரும்.
அதே நீங்க சுத்தி உள்ள போனோடனே உங்களுக்குள்ள தன்மை மறைஞ்சு உங்களுக்குள்ள தன்மையிலேருந்து ஒரு லயத்துக்குள்ள நீங்க குதிச்சிறீங்க. இதைத்தான் இந்த பிரபஞ்சத்துல இருக்க அந்த 2 இடகலைப்புங்களை வந்து டைரக்ட் கனெக்ஷன் அங்க குடுத்து வச்சிருக்காங்க. அந்த சிலையில. நீங்க நேரா போய் உங்க இடகலை பெண்களை அத வந்து அத அந்த பிளக் பாயிண்ட்ல சொல்லுற மாரி அங்க பேட்டரி சார்ஜ் பண்ணிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துடுறீங்க. அந்த பேட்டரி சார்ஜ் ஆனே திரும்ப கோயிலுக்கு போறீங்க. இதுதான் இங்க நடக்குது. சரியா? எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா இதுதான். அப்ப இந்த மாரி வந்து 0 எனர்ஜில இருந்து நம்ம வந்து பேட்டரியை சார்ஜ் பண்ற வரைக்கும் என்ன அப்படின்னா இதுதான் இங்கே நடக்குது. அப்ப வந்து சயின்ஸா பார்த்தாலும் சரி, என்ன சொல்றது, விஞ்ஞானமா பார்த்தாலும் சரி, விஞ்ஞானமா பார்த்தாலும் சரி, நமக்குள்ள ஆற்றல் இப்படிதான் வெடித்து வெடித்து மலர்ந்து உயிர் வந்து மலர்கிறதுக்கு இதுதான் நம்ம உயிரை உணர்ந்துக்கிறது, நமக்குள்ள ஹீலிங் நடக்கிறதுக்கு, நமக்கு துன்பத்துக்கு நம்ம இன்பத்துக்கு எல்லாம் காரணம் இந்த ஒரு விஷயங்கிறத நீங்க ஆழமா புரிஞ்சுக்கலாம்.